புத்தாண்டு ராசி பலன்கள் 2017 மகரம். பிடிவாத குணமிக்க மகராசி நண்பர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இவ்வாண்டு பொற்காலமாக அமையும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சாதகமாக சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி தடபுடலாக நடைபெறும். அசையா சொத்து சேர்க்கை, வீடு, வண்டி, வாகனம், ஆடை, ஆபரண பொருட்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். தொழிலில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். தந்தை வெளியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று நல்லுறவு மலரும். ஆன்மீகத்தில் மனம் ஈடுபடும். இதுவரை தடைபட்ட திருமணங்கள் நடைபெறும். நீங்கள் சார்ந்திருக்கும் துறையில் புகழடைவீர்கள். மற்றவர்கள் முன்னிலையில் கம்பீரமாக வலம் வருவீர்கள். படிப்பில் மந்தமாக இருக்கும் பிள்ளைகள் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள். விட்டு பிரிந்த உறவுகள் மீண்டும் கூடி வருவார்கள். செப்டம்பர் மாதம் முதல் குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் புரிபவர்கள் சற்று ஞானத்துடன் செயல்பட வேண்டும். தொழிலாளர்களிடம் அனுசரணையாக இருந்தால் மட்டுமே தொழிலை விரிவுபடுத்த முடியும். பணியிடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். கணவன் மனைவிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் உண்டாகும். புதிய சிந்தனைகளை செயல்படுத்தி வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்துவீர்கள். சர்ப்ப கிரகங்களில் சஞ்சாரம் சுமாராக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. 2017ஆம் ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக அமையும். உத்தியோகஸ்தர்கள், உங்கள் நீண்டகால விருப்பங்கள் எல்லாம் எளிதாக கிடைக்கப்பெற்று உடலும் உள்ளமும் உற்சாகம் அடைவீர்கள். உயர் அதிகாரிகளின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆதலால் மறைமுக வருமானங்கள் போன்ற தனிப்பட்ட சலுகைகள் உங்கள் பொருளாதார நிலையை பெருமளவில் உயர்த்திவிடும். வேலை தேடி அலைந்து வந்த சிலர் இப்போது நல்லதொரு வேலையில் அமர்ந்து விடுவீர்கள். குடும்பத்தில் குதூகலம் நிரம்பி காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் இனிதாக நிறைவேற சூழ்நிலை சாதகமாக அமையும். யூனியன் லீடர் போன்ற கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். தனியார் நிறுவன பணியாளர்களின் பெருகும் முன்னேற்றங்கள் உண்டாகும். சேமிப்புகள் பெருகுவதால் வீடு, மனை, வாகன வசதிகளை பெற்று மகிழ்வீர்கள். தொழிற்பிரிவினர், செய்து வரும் தொழிலில் பெரும் முன்னேற்றம் உண்டாகி வருமானத்திலும் திருப்திகரமான போக்கு காணப்படும். நிர்வாகத்தினருக்கு தொழிலாளர்களுக்கும் இடையே நல்லுறவு நிலவி வருவதன் காரணமாக தொழிலில் நாளுக்கு நாள் படிப்படியாக வளர்ச்சி நிலை ஏற்படும். போட்டி நிறுவனங்களின் முயற்சிகள் இப்போது உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத பொருளாதார நிலை உபரியாக உள்ள நிலையில் அசையா சொத்து போன்றவற்றில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அப்படி வாங்கும் போது மூல ஆவணங்களை முழுமையாக பார்வையிடுவதன் மூலம் வாஸ்து நிபுணர்களின் ஆலோசனைகளையும் பெற்று வாங்குவதன் மூலம் பிற்காலத்தில் தொல்லைகளை தவிர்க்கலாம். தொழிலாளர்கள் சிலர் வேலையிலிருந்து விலகி சொந்த தொழில் தொடங்க முயற்சியிலும் வெற்றி பெறக்கூடும். வியாபாரிகள், நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகி வருவதன் மூலம் வியாபாரத்தில் முன்னேற்றமான போக்கும் திருப்திகரமான லாபமும் உண்டாகும். பொருளாதார நிலையில் உண்டாகும் முன்னேற்றத்தின் காரணமாக சேமிப்புகளிலும் அசையா சொத்துக்களிலும் முதலீடு செய்வீர்கள். வண்டி, வாகன வசதிகளையும் அமைத்துக் கொள்வீர்கள். தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதிலும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதிலும் உங்கள் நேரடி கவனத்தை செலுத்துவது நல்லது. அதிகமான அளவில் எந்த பொருளையும் இருப்பு வைக்காமல் இருப்பது விரயங்கள் ஏற்படாமல் தவிர்க்க உதவும். புதிய கிளைகளை தொடங்கி வாடிக்கையாளருக்கு வசதி செய்து கொடுக்க சிலர் முனையக்கூடும். வாடிக்கையாளரிடம் சில சிக்கல் எதுவும் ஏற்படாத அளவுக்கு பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. கலைத்துறையினர், புதிய வாய்ப்புகள் பெருமளவில் தேடி வரும். வாய்ப்பு தேடி நீங்கள் அலைந்த நிலை மாறி உங்களை தேடி பலர் வரும் நிலை ஏற்படும். அதற்கேற்ற முறையில் உங்கள் தகுதிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. சோர்வின்றி உழைத்து உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். இதனால் அனைவரின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உங்கள் பெருமையும் உயரும். எல்லாரிடமும் சுமூகமாக பழகி வருவது அவசியம். சிலர் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் வழங்கும் விருதுகளிலும் தேர்வு பெறுவீர்கள். வீடு, வண்டி, வாகன வசதிகளை அமைத்துக் கொண்டு குடும்பத்தில் அனைவர் மகிழ்ச்சிக்கும் வழிவகுப்பீர்கள். மாணவர்கள், கல்வித்துறையில் சாதனை படைத்தவர்களாக சிறப்பிடம் பெற்று விளங்குவீர்கள். அரசு மற்றும் பொது சமூக அமைப்புகளை வழங்கும் கல்வி சலுகைகளை உங்களுக்கு கிடைத்து பெருமையும் புகழும் அடைவீர்கள். பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெற்று மகிழ்வீர்கள். அறிவியல், மருத்துவம் போன்ற துறையில் பயில்வோர் கூடுதல் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உயர்கல்வி
பெற வெளிநாடுகளுக்கு செல்ல விருப்பம் நிறைவேறி மகிழவும் சிலருக்கு வாய்ப்புண்டு. சிலர் படித்துக் கொண்டிருக்கும் போதே வேலை வாய்ப்பை பெறக்கூடிய நிலையை அடைவீர்கள். அரசியல்வாதிகள், உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும். உங்கள் தன்னலமற்ற பணிகளின் தன்மைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு சிறப்பான பதவிகளை அளிக்க தலைமை முன்வரக்கூடும். தலைமை மட்டுமில்லாமல் தொண்டர்களும் உங்களை மிகவும் மதித்து பாராட்டுவார்கள். பொருளாதார வசதி நல்ல முறையில் மேம்படும் என்ற காரணத்தால் வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவைகளை பெற்று மகிழ்வீர்கள். பொது மக்களிடம் உங்களுக்கு பெருமதிப்பு இருந்து வரும் என்பதால் பலரின் அன்பு தொல்லைகளுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். பெண்கள், குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை எதுவும் இல்லாத வண்ணம் மிக நல்ல முறையில் நடத்தி செல்வீர்கள். சிலர் விரும்பியவர்களை மணந்து கொள்ளும் இனிய வாய்ப்பை பெறுவீர்கள். மணமான பெண்களில் சிலர் இப்போது மகப்பேறு பாக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள். மகளிர் அமைப்புகளில் பெரும்பானதும் பெருமைக்குரியதுமான பதவிகளை சிலர் பெறுவீர்கள். சேமிப்புகள் பெருகி மகிழ்ச்சி அடைவீர்கள். என்றாலும் அதை நம்பகமற்ற சீட்டு கம்பெனிகள் கொடுத்து ஏமாறாமல் முறையாக வங்கியில் சேமிப்பது மிக அவசியம்.